அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஷீர் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. நான் இது இன்றைக்கி செஞ்சது இல்லை, இது செஞ்சு ஒரு ஃப்ரைடே செஞ்சது தான். ஷீர் குருமா செய்யணும் ஒரு ஆசையாக இருந்துச்சு, அதனால தான் செஞ்சேன். எங்கள் வீட்டுக்காருக்கு ஃப்ரைடே ஏதாவது ஒரு ஸ்வீட் வேறு வைக்கணும்னு சொல்லுவாங்களா, இல்லாட்டி வெளியில் கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் வந்துட்டு சரி நம்ம வீட்டிலையே செஞ்சிடுவோன்னு ஷீர் குருமா செஞ்சேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நெய் கடாயில் ஊற்றிக்கணும். நெய் அதுக்கப்புறம் சேமியா எடுத்து போட்டுக்கணும். நமக்கு பாயசத்துக்குன்னு சேமியா இருக்கும்ல, அந்த சேமியா போட்டு நல்லா நம்ம ஒரு வாட்டி நல்லா வறுத்துக்குவோம். அதிலே வந்து நான் முந்திரியும் பாதாமும் போட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு கருப்பு திராட்சை போட்டுக்கிட்டேன். வேணும்னா பேரிச்சம்பழம் இருந்தாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம், என்கிட்ட இல்லை, நான் அதனால் போடலை. அது நல்லா வறுத்துட்டு அதிலே பால் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 1/2 லிட்டர் பால் ஊற்றி நல்லா கொதிக்க வச்ச பால் தான் ஊற்றினேன். அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஏன்னா பால் கொதித்த பால்னால பிரச்சனை இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு கொதிக்க வைக்கிறேன்னா முன்னாடியே கொதிக்க வச்சிட வேண்டியதான். நான் அதனால தான் எல்லாமே ஒன்றா போட்டுட்டேன். நல்லா கொதிக்க வச்ச பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மில்க் மேடையும் ஊற்றிக்கோங்க. மில்க் மேடையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் அது ஓரளவுக்கு கொஞ்சமாக கட்டி பதம் வரத்துக்கு கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் ரவா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு சுகர்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு பார்த்தோம்னா நல்லா திக்னஸாக சூப்பராக வந்திருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சீர் குருமா. இதில் வந்து எல்லா நட்ஸும் போடுவாங்க. என்கிட்ட இருக்கிற நட்ஸு போட்டேன். அதேமாதிரி பேரிச்சம்பழமும் இதில் மெயினாக போடுவாங்க, நான் போடவே இல்லை. ஷீர் குருமாக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேமியாவும் இருக்கும், ஆனால் அது இங்கே கிடைக்கல. எனக்கு கிடைச்ச சேமியா தான் நான் போட்டிருந்தேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.